வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் அடிபட்டதை பார்த்து பரிதாபப்பட்டு எல்லாரும் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் யோசிச்சு நிலா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சரி, நான் அந்த வீட்டில் வந்து இருக்கிறேன், ஒரு 6 மாதம் இருக்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்றதை பார்த்து தான் அதுக்கப்புறம் நாம் 2 பேரும் சேர்ந்து வாழலாமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். நமக்கு செட் ஆகலைன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், யாரும் என்னை கம்பல் பண்ணக்கூடாது. எல்லாம் ஓகேவா இருந்தா நான் அதுக்கப்புறம் யோசிக்கிறேன்றாங்க நிலா. இதை கேட்ட சந்தோஷத்துல சோழன் துள்ளி குதிச்சு பெட்ல இருந்து எழுந்து நிற்கிறாரு. இது போதும் நிலா, நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன், நீ செட் ஆகாதுன்னு சொல்லவே முடியாத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஓவரா பேசிட்டு இருக்க பின்னாடி அவரோட ஓனர் சோழான்னு சுரண்டுறாரு. இரியான்னு நிலா கிட்ட பேசிட்டு இருக்க சோழனை மறுபடியும் சுரண்டுறாரு. அவரு என்னன்னு அவரு திரும்ப டேய் சோழா, செட்டப் ஆக்சிடென்ட்னு கண்டுபிடிச்சிட போறாங்கடா, அப்படியே ரிவர்ஸ் கீரை போட்டு பாடியை பெட்ல பார்க் பண்ணுடா அப்படின்னு சொல்ல சோழன் சட்டுன்னு எழுந்து நின்னதுல நிலா மட்டும் இல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோடு பாக்குறாங்க. நடேசன் சோழனை ஏற இறங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே சோழன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு அப்படின்னு கத்திக்கிட்டே பெட்ல படுக்கிறாரு. அம்மா அப்பா அப்படின்னு அவரு அணைத்துக்கிட்டு இருக்க அவர் படுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு அவரோட ஓனர். நல்ல ஓனர், செம்மையா விளங்கிடுங்க. அப்பா அம்மா அம்மா வலிக்குதே அப்படின்னு அவரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அவரை கோவமும் சந்தேகமா பாக்குறாங்க. ஆண்டிக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அந்த தலகாணிய ஒழுங்கா வைடான்னு பல்லவனை ஒரு மிரட்டல் வேற. சோழன், நீங்க இப்ப எழுந்திருச்சு நின்னீங்க தானே அப்படின்னு நிலா கேட்க எல்லாருமே இன்னும் அதிர்ச்சி மாறாம பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே, எப்படி நீ இப்ப எந்திரிச்ச அப்படின்னு பல்லவனா ஆச்சரியமா அதிர்ச்சியமா கேக்குறாரு. அது நிலா சொன்னதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திரிச்சிட்டேன்டா அப்படிங்கிறாரு அவரு. இப்பதான்டா வலி தெரியுதுன்னு பயங்கரமா அனத்த எல்லாருமே அவரை சந்தேகமா தான் பாக்குறாங்க. ஏதோ பலியாடு மாதிரி பான்னு கத்திட்டு இருக்காரு. அப்படியே ஓரக்கண்ணால நிலாவை பாத்துக்கிட்டு வலி தாங்க முடியலையேன்னு அனுத்துறாரு. நிலா செம்ம கடுப்பாயிட்டு இருக்காங்க. அதை விட சேரன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஏமா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருந்தது. இவ்வளவு கெட்டு போட்டிருக்குது, முகத்துல வலிங்கிற அறிகுறியே இல்லையே இவங்கிட்ட அப்படின்னு நடேசன் சொல்ல ஏகப்பட்ட ரியாக்ஷனை அள்ளி தெளிச்சிட்டு இருக்காரு சோழன். பயங்கர வலியில இருக்காராம். நிலா கோவமும் எரிச்சலுமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரி பூரா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டரை கூட நான் இன்னும் கண்ணில பாக்கல. இந்த லட்சணத்துல வேற இந்த ஆஸ்பத்திரிய ஏதோ ஷூட்டிங்க்கு விடுற ஆஸ்பத்திரின்னு சொல்றாங்க அப்படின்னு நடேசன் சோத்துக்குள்ள மறைக்க முயன்ற முழு பூசணிக்காய மொத்தமா எடுத்து உடைச்சிடுறாரு. எல்லாரும் இன்னமும் அதிர்ச்சியா பார்க்க போச்சுடா சோழன்னு பாக்குறாரு ஓனர். எனக்கு என்னமோ இவன் நடிக்கிற மாதிரியே தெரியுது, நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருமா, உண்மையிலேயே அடிபட்டிருக்கா என்னன்னு அப்படின்னு நடேசன் சொல்ல இவர் அப்படியே வழியில முகத்தெல்லாம் சுருக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நிலா, எனக்கு சத்தியமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மா, வலிக்குதே, ரொம்ப வலிக்குதே அப்படின்னு முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறமும் முக்காட விளக்காமையே இருக்காரு சோழன். ஒரு வழியில அனத்த புரண்டுகிட்டு இருக்க புலம்பிக்கிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது நீ திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னதும் இந்த வலியெல்லாம் மறந்து டக்குன்னு எழுந்திருச்சு நின்னுட்டேன். இப்ப நிஜமாவே வலிக்குது நிலா அப்படின்னு அவரு அனுத்திக்கிட்டு இருக்க நடேசன், எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த பையன் நாடகம் தான் ஆடுறான்னு பாக்குறாரு. அண்ணே, வந்ததுல இருந்து டாக்டரை பார்க்கவே இல்லையான்றாங்க நிலா. இல்லப்பா, பார்க்கலையே அப்படின்னு சேரன் சொல்ல அச்சச்சோன்னு தலையில கைய வச்சுக்கிறாரு சோழன். அட, இனிமே டாக்டர் வேற ஏற்பாடு பண்ணணுமா அப்படின்னு பாக்குறாரு ஓனர். பாண்டி, நீங்கன்னு கேட்க, இல்லங்க நானும் பார்க்கலங்க அப்படின்னு அவர் சொல்ல நிலா சோழனை முறைக்கிறாங்க. திரும்பி அவரு தலையில பயங்கரமா வலிக்கிற மாதிரி தலையை பிடிச்சிட்டு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பா, நான் தான் சொல்றேன்ல, இந்த ஆஸ்பத்திரியை ஃபுல்லா சுத்திட்டு வந்துட்டேன், ஒரு டாக்டரை பார்க்கல இன்னும் அப்படின்னு நடேசன் சொல்ல, ஐயோ நமக்கு வேட்டு வைக்க இந்த ஆள் போதுமாட்டிருக்கே அப்படின்னு சோழன் திருன்னு பாக்குறாரு. நிலா அப்படியே சோழன் பக்கமா திரும்ப உடனே மறுபடி ஒரு அம்மான ரியாக்ஷன் தான். பல்லவனை இப்ப சோழனை வெறுப்போட பாத்துட்டு இருக்க அவர் அப்படியே தலையை பிடிச்சிட்டு வலியோட படுத்திருக்காரு. சோழன், என்கிட்ட மறுபடியும் போய் சொல்றீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ சத்தியமா இல்ல நிலா அப்படிங்கிறாரு. அண்ணே, எனக்கு இவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு, இவர் ஏதோ டிராமா பண்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு வழியா நிலா சொல்றாங்க. டேய், என்னடா இதுங்கிறாரு சேரன். நீ பொய் சொல்றியா அப்படின்னு அவரு கேட்க, அண்ணே அப்படிங்கிறாரு. டேய் சொல்லுடா, பொய் சொல்றியா இல்ல நிஜம் சொல்றியா, நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிருச்சா அப்படின்னு சேரன் கேட்க, அப்பவும்
அண்ணே சத்தியமாவே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இதோ இந்த அடியெல்லாம் எனக்கு நெஜம் அடி அப்படின்னு கையில இருக்க கட்ட லைட்டா தொட்டுட்டு ஆன்னு கத்துறாரு. நீ நம்பலன்னா இதோ என் ஓனர் வேணா கேட்டு பாருன்னு கேளு அப்படிங்கிறாரு சோழன். அவரு ஐயோன்னு பார்க்க நிலாவும் சேரனும் அவர் பக்கம் திரும்புறாங்க. அண்ணே சொல்லுண்ணே, அண்ணே சொல்லு அப்படின்னு கேட்க அப்படின்னு காது கேட்காத மாதிரி ஒரு சோழனையே பார்த்துட்டு இருக்காரு. பாவம் அந்த நல்ல மனுஷன் அப்படியே திருத்தர்னு முழிக்க, அண்ணே என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சேரன் கேட்க அதுக்கு மேல அவரால் பொய் சொல்ல முடியல. அது வந்து அப்படிங்கிறவரு, சோழா முக்கியமான ஒரு ஃபோன் வருது, வெளியில போய் நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரு நைஸா நழுவ பார்க்க, அண்ணே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு அவர் கையை பிடிக்கிறாரு சோழன். என்னை இங்க விட்டுட்டு நீ எங்கன்னு எஸ்கேப் ஆக போற, பிளான் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி சோழன் அவரை இழுக்க நிலா காதுல கரெக்டா கேட்டுறது. பிளானா? என்ன பிளானு அப்படின்னு கேட்க சோழன் அவர் மேல இருந்து கையெடுத்துட்டு, ஐயையோ இதுவும் கேட்டுருச்சா, சமாளிச்சாவணும் என்ன திருன்னு முழிக்கிறவரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பிளானா அப்படின்னு நிலா கேட்க, இல்ல நிலா, நான் சொன்னது உன் காதுல அப்படியா கேட்டுச்சு, நான் அப்படி சொல்லல அப்படின்னு புழுகலை அள்ளி வீசிட்டு இருக்காரு. நடேசன் எரிச்சலா பார்க்க, டேய் சொல்றா இதெல்லாம் நீ பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, சொல்றா அப்படின்னு பயங்கர கோவத்தோட கேட்கிறாரு சேரன். அப்பாடா அவங்களே ஒரு வழியா பேசி முடிவுக்கு வந்துகிட்டோம், நாம தப்பிச்சோன்னா போதுண்டா சாமின்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓனர் அங்க இருந்து நைஸா நழுவிடுறாரு. அண்ணே என்னண்ணே, இல்லண்ணே நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சத்தம் இல்லாம நழுவி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருந்த சோழனோட ஓனரை நடேசன் பிடிச்சி நிறுத்துறாரு. அப்படி அவர் கை வளையத்துக்குள்ள நிறுத்திக்க அவர் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. என்ன நடந்துச்சு சொல்லுன்னு நடேசன் கேட்க, ஐயோன்னு பாக்குறாரு சோழன். அவரு திருன்னு பார்த்துட்டு இருக்க எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. இது ஹாஸ்பிட்டலா அப்படின்னு நடேசன் கேட்க அப்படின்னு காது கேட்காத ஒரு மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு, ஆஸ்பத்திரியா இது அப்படிங்கிறாரு நடேசன். ஆஸ்பத்திரி தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, மண்டையில தட்டினா பாரு சொல்லுங்கிறாரு நடேசன். ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ஆனா ஆஸ்பத்திரி இல்ல அப்படின்னு நடேசன் காது பக்கம் போய் மெதுவா சொல்றாரு. அவரு ரகசியம் சொன்னாவே 4 ஊருக்கு கேட்கும், இப்ப அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்ல எல்லாருக்கும் கேட்டுடுது. ஹாஸ்பிட்டல் இல்லையா அப்படின்னு நிலா அதிர்ச்சியோட கேட்க, போச்சு அப்படின்ற மாதிரி சோழன் நெத்தியில அடிச்சுக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க பல்லவன் மட்டும் சோழனை பயங்கர அருவருப்போடு பாக்குறாரு. அவர் அப்படியே தோளோட சேர்த்து அப்படியே முஷ்டி பிடிச்சி மூக்குல குத்துன நான் கைய ஓங்குறாரு நடேசன். சோழன் என்ன சோழன் இதெல்லாம் அப்படின்னு நிலா கத்த அவர் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு வலிக்கிற மாதிரியே. மறுபடியும் என்ன ஏமாத்துனீங்களா அப்படின்னு நிலா கேட்க அப்பவும் அந்த அறிவு கெட்ட ஜென்மம் இல்லங்கிறாரு. இப்ப சேரன் கொலவெறியோட பாத்துட்டு இருக்காரு. நிலாவுக்கு அழுகையும் ஆத்திரமும் வந்துடுது. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு நிலா கேட்க, ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ன சொல்றதுன்ற மாதிரி பரிதாபமா பாக்குறாரு சோழன். மறுபடியும் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்க நிலா. அதுல என்னங்க சந்தேகம் நிலா உங்களுக்கு? சோழன் திருன்னு முழிச்சிட்டு இருக்க, ஏமா அவன் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்லம்மா, அவன் மேல சிம்பத்தி வந்ததுன்னா ஒய்ஃபோட மனசு மாறலான்னு நான் தாம்மா சொன்னேன் அப்படின்னு ஓனர் சொல்ல, நினைச்சேன்டா பெரிய மனுஷனா நீ எல்லாம் அப்படின்னு காரி துப்புறாரு நடேசன். நிலா அவரை அருவருப்பா பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே என்னன்னு நீங்க போய் இப்படியான்ற மாதிரி சேரன் பாக்குறாரு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேம்மா இவ்வளோ கட்டெல்லாம் போடாதடான்னு சொல்லி இவன் தான் இவ்வளோ கட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனாலதான் இப்ப மாட்டிக்கினான் அப்படின்னு ஓனர் சொல்லி முடிக்க நிலா சோழனை வெறுப்போட பாக்குறாங்க. இன்னமும் ஒரு தென்னாவட்டு அப்படியே படுத்திருக்கிறாரு சோழன். டேய் எந்திரிடா அதான் மாட்டிக்கினியே அப்புறம் என்ன அப்படின்னு ஓனர் சொல்ல அப்பவும் வழியில இருக்க மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு சோழன். நமக்கே பார்க்க எரிச்சலா இருக்கு. முன்னாடி சேரன் உட்கார்ந்து இருந்த இடத்துல வந்து உட்கார்ற பாண்டி காலை ஒரு திருப்புறாரு. அப்படின்னு சோழன் கத்த, வலிக்குதா அப்படின்னு கேட்க, டேய் வலிக்குதுரா அப்படின்னு கத்துறாரு சோழன். இரு கொஞ்ச நேரத்துல நிஜமாவே வலிக்கும் அப்படின்னு அவரு காலில் இருக்க கட்டை பிரிக்க, அண்ணே சொல்லுனே வலிக்குதுன்னேங்கிறாரு சோழன். அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க சேரன் அந்த பக்கம் போய் கை கட்டை பிரிக்கிறாரு. தலைமாட்டிட்டு நின்னுட்டு இருந்த பல்லவன் படார்னு தலையில இருக்க கட்டை உருவுறாரு. ஐயோ வேணாம் தலை வலிக்குது அப்படின்னு கத்துறவரு. அண்ணே விடுனே கை வலிக்குதுன்னு கத்துறாரு. பாக்குறேன் இருடா அப்படின்னு பாண்டி காலில் இருக்க மொத்த துணியையும் பிரிச்சிட்டு இருக்காரு. சோழன் முகத்தை மூடிட்டு ஐயோ போச்சுன்னு கத்த காலில் இருக்க கட்டை பாண்டியும் கையில இருக்க கட்டை சேரனை பிரிச்சிட்டு இருக்காங்க. பல்லவன் தலையில இருந்து தூக்கி போட்ட துணியை எடுத்து சோழன் முகத்திலேயே வீசுறாரு நடேசன்.
பாண்டி கழட்ட துணி வந்துகிட்டே இருக்கு, உண்மையான காயத்துக்கு கூட இவ்ளோ துணி சுத்த மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உருவிக்கிட்டே இருக்காரு. நிலா பயங்கர வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. உனக்கு தான் அடிபட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோழன் உருவிட்டு இருக்காரு. ஸ்கெட்ச் போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு பயங்கர வெறுப்போட சொல்றாரு நடேசன். 2 பேரும் பிரிக்கிறாங்க, இன்னும் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோ, பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது அப்படின்னு நடேசன் கேட்க, பாவம் அவர் தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்குதான் இந்த மாதிரி சில்லறைங்களுக்கெல்லாம் துணை போக கூடாதுன்றது. பிரிச்சு எடுக்கிறதுக்குள்ள இவங்க 2 பேரும் பேஷண்ட் ஆயிருவாங்க போல இருக்கு. ஒரு வழியா சேரன் பிரிச்சு எடுத்துட்டு கையை எடுத்து பாக்குறாரு. கையை பளிர்னு இருக்குது. இப்படி அப்படின்னு திருப்பி பார்க்க நிலாவை பார்த்துட்டு ஐயோன்னு வாயில கைய வைக்கிறாங்க. பாண்டியும் ஒரு வழியா பிரிச்சு முடிச்சுட்டு காலை இப்படி அப்படின்னு திருப்பி பாக்குறாரு. காலம் பளிர்னு இருக்குது. நல்ல காயம் தாண்டா அப்படின்னு அவரு காலை டொப்புன்னு கீழே போட அண்ணன் பிடிச்சிருந்த கைய அப்படியே இவரும் திரும்பி பாக்குறாரு. ஏதோ காயம் காணா போச்சுன்ற மாதிரி. கண்ணத்துல போட்டிருந்த பிளாஸ்டர்டா, இவனுக்கெல்லாம் பிளாஸ்டர் வேற அப்படின்னு நடேசன் சொல்ல, பிளாஸ்டர் அப்படின்னு பிரிக்கிறாரு சேரன். பாஸ்டர்ட் அப்படின்னு நடேசன் திட்டிட்டு இருக்க, வெடுக்குன்னு அதை புடுங்கிட்டு பிளாஸ்திரி போடுறானோ. பிளாஸ்திரி அப்படின்னு சேரன் திட்டிட்டு இருக்க, பாத்தீங்களான்னு இதுதான் உங்க தம்பியோட லட்சணம், இவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் எங்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு நிலா பயங்கர கோவமோ அருவருப்புமா கேக்குறாங்க. சோழன் இன்னமும் அப்படியே படுத்துக்கிட்டு திருதர்னு பார்க்க, டேய் என்னடா இது, ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, திருந்தவே மாட்டியா அப்படின்னு சேரன் லொட்டுன்னு அடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் கிளம்புறேனே அப்படின்னு நிலா போக, நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு பாஞ்சு ஓடி போறவரு கதவுல டம்மால்னு இடிச்சிட்டு நிக்கிறாரு. 2 கதவையும் மறைச்சுக்கிட்டு நிலா ப்ளீஸ் நிலாங்கிறாரு. அல்லங்க அப்படின்னு நிலா சொல்ல, இவ்வளவு நேரம் சோழன் பண்ண டிராமாவால கோவத்துல இருந்த எல்லாருமே இப்ப ஐயோ அப்படின்னு பரிதாபமா பாக்குறாங்க. நிலா ப்ளீஸ் நிலான்னு அவரு கதவை மறைச்சுக்கிட்டே நிக்க, சோழன் தள்ளுங்கன்னு உறுதியா சொல்றாங்க நிலா. ஏம்மா நீ கிளம்பு, இவன் பேச்செல்லாம் கேட்காத, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு நடேசன் சொல்ல, சோழன் அவரை முறைக்கிறாரு. ஏண்டா அடிபட்டிருக்குன்னு நான் பதறி போய் ஓடி வந்தா கெட்டு போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கிறான் இவன் அப்படின்னு நடேசன் சொல்ல, எல்லாருமே வெறுப்போட சோழனை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்பத்திரியை பார்க்குறப்பவே நினைச்சேன்டா ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு. அதுதான் சரி புறவு கேட்டுக்கலாமேன்னு பார்த்தா ஃப்ராடு பைய என்ன வேலை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு திட்டுறாரு. சோழன் அவரையும் முறைச்சிட்டு நிக்க, ஏய் என்ன முறைக்கிற அப்படிங்கிறாரு நடேசன். யோ, உன்னை யாராவது கேட்டாங்களா இப்போ, வாயை மூடிட்டு கம்முனரு சொல்லிட்டேன் அப்படின்னு அவரு கையை நீட்டி மிரட்ட, டேய் வாயை மூடு சொல்லிட்டேன் அப்படின்னு சேரன் பல்லார்னு ஒரு அறை விடுறாரு. நீங்க மட்டும் இல்ல, ஆளுக்கு 2 அறை கொடுக்கலாம், அதுக்கு தகுதியானவர் தான் சோழன். சேரனுக்கு வந்த கோபத்தையும் அவர் விட்டு அறையையும் பார்த்து நிலாவே கொஞ்சம் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த அறை இவர் கன்னத்துல விழுந்த மாதிரி சோழனோட ஓனர் டப்புன்னு கன்னத்தை மூடிக்கிறாரு. என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க, திருந்தவே மாட்டியாடா நீ, எதிர்த்து வேற பேசிக்கிட்டு இருக்கிற, என்ன செய்யறன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, கிளம்புறேன் நானு அப்படின்னு நிலா கோவமா வெளியே போறாங்க. நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு அவரு மறுபடியும் கதவை தடுத்துக்கிட்டு இருக்க, மா நீ கிளம்புமா, இனிமே உன்னை அந்த பக்கம் வீட்டு பக்கம் வான்னு நான் கூப்பிடவே மாட்டேம்மா, நீ போமா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு சேரன். அண்ணே ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு சேரனோட கையை சோழன் பிடிச்சிட்டு கெஞ்ச, டேய் நீ பேசாத சொல்லிட்ட அப்படின்னு கையை உதறாரு. எப்படி இப்படி ஒரு மனுஷனால சூடு சொரண வெக்கம் மானம்னு ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியும்? வாய் தவறி ஏதாவது ஒன்ன மாத்தி சொல்லிட்டாலே நமக்கெல்லாம் அவங்கள நிமிந்து பார்க்க அவ்வளவு தர்ம சங்கடமா இருக்கு. இத்தனை பொய்ய சொல்லிட்டு அசால்ட்டா நிக்கிறாரு சோழன். நிலா ரொம்பவும் கோவமும் வெறுப்புமா பாக்குறாங்க. உன்னைய மன்னிக்க சொல்லி நிலா கிட்ட நானும் பாண்டியும் அவ்வளவு நேரம் பேசணும்டா, அந்த பொண்ணு பாவம் காது கொடுத்து கேட்டுச்சு, அதுக்கெல்லாம் நீ தகுதியான ஆளே கிடையாதுடா அப்படின்னு ரொம்ப லேட்டா புரிஞ்சிட்டு சொல்றாரு சேரன். நிலா சங்கடம் அன்னீசியமா நிக்கிறாங்க. நிலா நீ போப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, தள்ளுங்க சோழன் நிலா கதவு கிட்ட வர, நிலா ப்ளீஸ் நிலா ப்ளீஸ், நான் பண்ணினது தப்பு தான் நிலா, எனக்கு இந்த மாதிரி டிராமா பண்றது தவிர வேற எதுவுமே தோணல நிலா அப்படின்னு கூச்சமே இல்லாம அவரோட கிரைம் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டே போறாரு சோழன். எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு இருந்துச்சு நிலா, நான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம டிவோர்ஸ் கிடைச்சது நீ விடுன்னு வந்துட்ட, எப்படியும் உங்ககிட்ட பேசணும்னு வர சொன்னா நீ வரமாட்ட, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன்னு சொன்னதுனாலதான் நீ வந்த, ஆனா எனக்கு ஒன்னதும் நீ வந்தல்ல, அப்ப என் மேல உனக்கு உள்ளுக்குள்ள அக்கறை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நிலா நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டு இருக்க. சரி அவன் பேசட்டும், எப்படியோ நிலா மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சரின்னு சுயநலத்தோட பாத்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க. நான் பண்ணினது ஃப்ராடு தனம் தான், உன்னை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு
எனக்கு தெரியல நிலா. பொய் சொல்றேன், ஃப்ராடுத்தனம் பண்றேன்னு மட்டும்தான் நீ யோசிக்கிற. ஆனா இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்றேன். உன் மேல இருக்க அன்புனால மட்டும்தான் நான் பண்றேன். அத பாரு நிலா அப்படிங்கிறாரு சோழன். எப்படி எல்லா சீரியல் கதாசிரியர்களும் ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? கடிக்க ஆசையில் அப்படிதான் ஒருத்தி எல்லா ஃப்ராடுத்தனமும் ஏன் கொலை பண்ண கூட துணிஞ்சிட்டு நான் உன் மேல லவ் வச்சிருக்கேன் மனோஜ், அதனால தாங்கிறா. இங்க என்னடா நான் இல்லாத அயோக்கியத்தை நான் அத்தனையும் பண்ணிட்டு உன் மேல இருக்க அன்பால தான் பண்றேங்கிறாரு சோழன். என்ன கணக்குங்க இதெல்லாம்? எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்துருக்க, அந்த டயத்தை நான் எடுத்துக்கிறேன். என் அன்பை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிறாரு சோழன். 6 மாசமா? அது இப்படி கேவலமா நடிச்சு ஏமாத்துனீங்கல்ல, அதுக்கு முன்னாடி சொன்னது. இப்போ உங்களுக்கு டைமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு நிலா சொல்ல சேரன் மட்டும்தான் கோவத்தோட நிக்கிறாரு. சொல்லுங்க சோழன் அப்படின்னு நகர்த்தி விட, இல்ல நிலா நான் சொல்றதை கேளு நிலா, ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தள்ளுங்க சோழன், அவங்க தள்ளிவிட போறாங்க. ப்ளீஸ் நிலா, உன் காலில் வேணாலும் விழறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலாவோட காலில் விழுந்து அவங்க காலை பிடிச்சிக்கிறாரு சோழன். பாத்துமா நிலா, எங்கேயாவது காலை வாரி விட்டுட போறாப்ல. நிலா டென்ஷன் ஆகி சோழன் என்ன பண்றீங்க, எழுந்துறீங்கன்னு கத்துறாங்க. ப்ளீஸ் நிலா அப்படின்னு அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்க. சோழன் அப்படின்னு கத்துறாங்க நிலா. ப்ளீஸ் நிலா, சோழன் எழுந்துறீங்க அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க. பல்லவன் நெத்தியில கைய வச்சுட்டு பாக்குறாரு. எல்லாரும் அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. உண்மையாவே நல்ல நோக்கம் இருந்திருந்தா சோழனை வந்து இழுத்துக்கிட்டு நீ போமான்னு சொல்லி இருக்கணும். சோழன் என்ன இது விடுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் நிலான் இருக்காரு அவரு. சொல்லுங்க அண்ணே அப்படிங்கிற நிலா. சோழன் எழுந்துருங்க சோழன்னு கத்துறாங்க. அவரு விடாம புடிச்சிட்டு கெஞ்சிட்டு இருக்க. சோழன் விட போறீங்களா இல்லையான்னு நிலா கத்துறாங்க. டேய் சோழா எழுந்துருடாங்கிறாரு சேரன் ஏதோ ஒப்புக்க சொல்ற மாதிரி. நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு காலை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. எல்லாரும் சங்கடமா பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ உங்க ஃபேமிலியாச்சு, நீங்க ஆடுற டிராமாவாச்சு, எப்படியோ போங்கடா நான் கிளம்புறேன்ற மாதிரி ஓனர் நைஸா நழுவ பார்க்க. எங்க போற அப்படின்னு அவரையும் விடாம இழுத்து பிடிச்சிக்கிறாரு நடேசன். சரி நான் போகல விடியா அப்படின்னு கையை கட்டிட்டு நின்றுடுறாரு அவரு. எழுந்துறீங்க அப்படின்னு நிலா சொல்ல. நீ கொடுத்த 6 மாசம் டைம் அப்படியே இருக்குன்னு சொல்லு, அப்பதான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நீங்க இப்படியே இருங்க நான் போறேன் அப்படின்னு நிலா ஒரேட்டை எடுத்து வச்சு கதவுல கைய வைக்கிறாங்க. மறுபடியும் எழுந்து கதவை மறைச்சிக்கிட்டு நிலா ப்ளீஸ் அப்படின்னு அவர் கெஞ்சிட்டு இருக்க. விடுங்க சோழன் அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க நிலா. அண்ணா என்ன சொல்லுன்னு ப்ளீஸ் நிலா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. விடுடா அடிச்சேன்னா பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்குற அப்படின்னு அவர் வெறுப்பு உமிழ்றாரு. அவர் அப்படியே திகச்சு போய் பார்க்க. உனக்கு ஆக்சிடென்ட்னு தெரிஞ்சதும் நாங்கெல்லாம் எப்படி பதறி போய் ஓடி வந்தோம் தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணு பாவம், நீ வேண்டான்னு போன பொண்ணுடா, அப்படி ஓடி வந்துச்சு. இவ்வளவு நாள் நீ நிலா கிட்ட மட்டும்தான் பொய் சொல்லிக்கிட்டு இருந்த, இப்ப மொத்த குடும்பத்தையும் பொய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சுட்ட. இப்படி ஏமாத்துறது, ஃப்ராடுத்தனம் பண்றது, பொய் சொல்றது இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஈஸியா போச்சு இல்ல? தடவை தப்பு பண்ணும் போதுதான் உறுத்தும், அப்புறம் பழகிடும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் உன் கதை. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு சேரன் சொல்லு. அண்ணே நீ திட்டு அடி என்ன வேணாலும் பண்ணுன, ஆனா நிலாவை மட்டும் போக வேணான்னு சொல்லுன அப்படின்னு அவரு கெஞ்சிட்டு இருக்க. அவங்களுக்கெல்லாம் எரிச்சலும் சலிப்புமா இருக்கோ இல்லையோ, நமக்கு நல்லாவே இருக்கு ச்சே அப்படின்னு அவரு முகத்தை திருப்பிக்க. அண்ணே இது எல்லாமே நிலாவுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்ல. எப்ப பார்த்தாலும் இதே டைலாக். சீன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா. நிலா என்னை விட்டு போயிட்டா நான் என்ன ஆவேன்னு தெரியலன்னு. அண்ணே உனக்கே தெரியும்ல நான் நிலாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு அப்படின்னு. உலகத்திலேயே இவர் ஒருத்தர் தான் லவ் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. ஏதாவது பண்ணி நிலாவை என்கிட்ட பேச வைக்கணுங்கிறது மட்டும்தான் என் மண்டையில ஓடிக்கிட்டே இருந்தது. நான் கேவலமானவன் தான், போய் சொல்றவன் தான், ஆனா நான் எல்லாமே நிலாவுக்காக மட்டும் தானே பண்ணுனேன். நிலா என் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் தானே பண்ணுனேன். நிலா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு. நிலா ப்ளீஸ் நிலா நான் சொல்றத கொஞ்சம் கேளேன், இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சுட்டு நிலா, இதுக்கு மேல சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன் நிலா அப்படின்னு சத்தியன்ற வேர்டைய சங்கடப்பட வச்சிட்டு இருக்காரு சோழன். ப்ளீஸ் நிலா அப்படின்னு பரிதாபமா பாத்துட்டு இருக்காரு. அடைச்சி போடான்னு நிலா வெளியே நடப்பாங்கன்னு பார்த்தா திரும்பி சைட்ல நடக்கிறாங்க. எல்லாரும் வெடிக்க போற டைம் பாம பாத்துட்டு இருக்க மாதிரி திக்கு திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அண்ணே இதுதான் நான் அவருக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ், என்னால சத்தியமா முடியல அப்படின்னு நிலா சொல்ல. சேரன் சோழனை பாக்குறாரு. நிலா என்ன சொல்ல போறான்னு எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. இவரை நம்பி வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போதெல்லாம் இவர் எவ்வளவு பெரிய ஃப்ராட்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதுதான் இவருக்கு கொடுக்கற கடைசி சான்ஸ் அப்படின்னு நிலா சொல்ல. வெக்கமே இல்லாம
சேரனும் அப்பாடான்னு ரிலீஃபோட பாக்குறாரு. இது சோழனுக்காகவோ இல்ல அவரோட பயங்கரமான நடிப்பு திறமைக்காகவோ இல்ல, நீங்க எல்லாரும் எங்கிட்ட வந்து பேசினதுக்காக மட்டும்தான். அவருக்கு 6 மாசம் டைம், அது வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல வெக்கமே இல்லாம சரி சரின்னு சிரிப்போட பாக்குறாரு சோழன். 6 மாசம் இருக்க ஒத்துக்கிட்டேன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுறது, ஈன்னு இழிக்கிறது, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா நடந்துக்கிறது, இது எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, இவனா மறுபடியும் தப்பு பண்றீங்கன்ற மாதிரி பாக்குறாரு பாண்டி. எனக்கும் சோழனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இது எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்கன்றாங்க நிலா. சேரன் சோழனை பார்க்க, நீ சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே தான், நீ நம்ம வீட்டுக்கு வந்தா மட்டும் போதும் அப்படின்னு கண்கள் மின்ன சொல்றாரு அவரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷனோட பாக்குறாங்க. இந்த 6 மாசத்துல இப்ப போட்ட மாதிரி எந்த டிராமாவும் போடக்கூடாது அப்படின்னு நிலா சொல்ல, இல்ல சத்தியமா போட மாட்டேன் நிலா, சத்தியமா மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்னு தொண்டையில கை வைக்கிறாரு. நீ என்ன நம்பலாம், ப்ராமிஸ்னு கையில அடிக்கிறாரு. சாதாரணமா பொய் சொல்லாதவங்க சத்தியம், ப்ராமிஸ், நிஜமான்ற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனா சோழன் அதெல்லாம் சரளமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நிலா நின்னு முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்க சோழன் அப்படியே மெதுவா தலை குனிறாரு. சேரன் நடேசனை பாக்குறாரு. எனக்கு என்னமோ இந்த புள்ள தேவையில்லாம வாழ்க்கையை வீணடிக்காம நல்லபடியா போய் இருக்கணும்ன்றதுதான் என்னோட கருத்துன்ற மாதிரி நடேசன் நிக்கிறாரு. ஏண்டா உன்னெல்லாம் நம்பலாமாடா, இனியாவது உருப்பிடுவியாடா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாக்குறாரு. என்னன்னே நீ எதுக்குன்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற, நீ தானே உனக்கு எதிரி அப்படின்னு பாக்குறாரு பல்லவன். இப்போ நடேசன் அவரோட டெம்போவை ஓட்ட முன்னாடி நிலா உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி அவர் பெத்த 3 ஒட்டிக்கிட்ட 1 4 ஜீவராசிங்க நிக்குது. எல்லாரும் அமைதியா அங்கங்க நின்னுட்டு இருக்க. அண்ணே ஏதாவது பேசுனேங்கிறாரு சோழன். வாயை மூடு சொல்லிட்டேன், இது வரைக்கும் நீ பண்ணினதெல்லாம் பத்தாதாடா, எப்படிடா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி டிராமா பண்ணணும்னு தோணுச்சு உனக்கு அப்படின்னு சேரன் கோமா கேக்குறாரு. அண்ணே நானா பண்ணலன்னு, ஓனர் தானே ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சோழன் சொல்ல, ஓனர் சொன்னா நீ கேட்டுடுவியா, அவருக்கு உன் வாழ்க்கை மேல அவ்வளவு தாண்டா அக்கறை, உனக்கு தெரிய வேண்டாம், ஏற்கனவே நீ இப்படி பொய் சொல்லி தானே உன் வாழ்க்கை இவ்வளவு நாசமா போயிருக்கு, மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி அவங்க கூட சேரலாம்னு யோசிச்சிருக்கிற, எப்படிடா மூளையை கழட்டி வச்சிட்டியா அப்படின்னு கேவலமா கழுவி ஊத்துறாரு பாண்டி. உனக்கு நிஜமாவே அடிபட்டுருச்சுன்னு நினைச்சு நான் அழுதுகிட்டு அன்னைக்கு கால்லாம் பண்ணி சொன்னேன், நினைச்சாலே அவ்வளவு அசிங்கமா இருக்கு, அண்ணி நம்மளை பத்தி என்னன்னு நினைப்பாங்க அப்படின்னு பல்லவனும் கேட்டு விடுறாரு. சோழன் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க, இவ்வளவு கேட்குறோமே ஏதாவது பதில் சொல்றானா பாரு அப்படின்னு சேரன் திட்ட, நீ பண்ணின வேலைக்கு அண்ணி திரும்ப வீட்டுக்கு வராம போயிட்டாங்கன்னா கூட பரவாயில்லன்னு தானே தோணுதுங்கிறாரு பல்லவன். உடனே சோழன், டேய் என்னடா பேசுற, உன் அண்ணி வீட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு கேட்க, வர வேண்டாங்கிறாரு பல்லவன். இப்படி பொய் சொல்ற உனக்கு ஒய்ஃபா அவங்க வர வேணான்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு சோழன். கேட்டியாடா, அண்ணின்னு பின்னாடியே சுத்துற பல்லவனுக்கே நிலா வீட்டுக்கு வர வேண்டாம்னு தோணி இருக்கு, அவ்வளவு மோசமா நடந்திருக்கடா நீ அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே சும்மா திட்டாதண்ணே, நிலா போய் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வீடாவே இல்ல மேன்ஷன் மாதிரி வச்சிருக்கீங்கன்னு நீ புலம்பல அப்படின்னு ஏதோ அவருக்காக தான் பண்ணின மாதிரி சோழன் பேசுறாரு. உனக்கும் நிலா வரணும்னு தானே இருந்துச்சு அப்படின்னு சோழன் கேட்க, டேய் எனக்கு நிலா வரணும்னு தாண்டா இருந்துச்சு, நான் இப்படி ஒரு டிராமா போட்டு நிலா வரணும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே அதெல்லாம் பேச்சு இல்ல, நிலா திரும்ப வீட்டுக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டால, அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. வீட்டுக்கு வருவாங்கடா, ஆனா உங்ககிட்ட எப்படி பேச போறாங்கன்னு தெரியலங்கிறாரு பாண்டி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவ வீட்டுக்கு வருவாளன்னே தெரியாம இருந்தீங்க, இப்ப அவ வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கா, அதுக்கு மேல என்னடா வேணும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, இவெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மத்துக்கும் திருந்த வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி பாண்டி முகத்தை திருப்பிக்கிறாரு. இந்த பேச்செல்லாம் நல்லா தாண்டா இருக்கு, இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி பொய் பேசுறது, ஏமாத்துறது, டிராமா பண்றது இதெல்லாம் இதோட மூட்டை கட்டி வச்சுடு, இனிமே ஏதாவது ஏமாத்து வேலை பண்ணுன நானே நிலாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு ஏதோ பூச்சாண்டின்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு சேரன். சேரன் சொன்னதை கேட்டு சோழன் அப்படியே வேற பக்கம் பார்த்துட்டு இருக்க, டேய் பதில் சொல்லிட்டாங்கிறாரு அவரு. சரிண்ணே, இனிமே நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், டிராமா போட மாட்டேன், போதுமா அப்படின்னு சோழன் எரிச்சலோட கேட்க, தப்புன்னு நாளை அறவிடுறதை விட்டுட்டு சொன்னதை செஞ்சாலே போதுங்கிறாரு பாண்டி. முன்னாடி நடேசன் நிலா பக்கம் திரும்பி பார்த்துட்டு, ஏமா நிலான்னு கூப்பிட அவங்க பாக்குறாங்க.
அவன் ஒரு பைத்தியக்கார பையமா, அவனை நான் சரியா வளர்க்கல. அம்மா இல்லாத பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் தருதலையா வளரும் போல இருக்கு. ஏம்மா, அவனுக்கு உன்னை பிடிக்குமா? உன்னை எப்படி பாதுகாக்கணும்னு அவனுக்கு தெரியல. கையில ஒரு தங்க கட்டி கிடைச்சதுன்னு வையே, அதை பாதுகாக்க தெரியாத முட்டா பையமாவன். ஆனா நீ வரேன்னு சொல்லிட்டல, நீ எப்படி அவனை திருத்தி கொண்டு வந்துருவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா அப்படிங்கிறாரு நடேசன். நிலா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இது நிலா மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான அம்மாவோட கேள்வி இது. நீங்க தருதலை மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்துருப்பீங்க, அதை மாத்தி திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக்க தான் ஏன் அம்மா அப்பா என்ன பெத்து விட்டுருக்காங்களா அப்படின்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறாங்க நிலா. நடேசன் அப்படியே ஆணை திகச்சு போய் பார்க்க, ஏன் அந்த அறிவெல்லாம் உங்க பிள்ளைக்கு தானா வராதான்னு கேக்குறாங்க நிலா. ஒரு பொண்ணு வந்து வாழ்க்கையில மாத்துவா, அது வரைக்கும் தருதலையாவே இருந்துக்கலான்னு இருப்பாரா அப்படின்னு நிலா நறுக்குன்னு கேட்க நடேசனாலேயே பதில் சொல்ல முடியல. பதில் இருக்கா உங்ககிட்ட? தயவு செஞ்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா புருஷன் திருந்துவான் மாறுவான்னு எதிர்பார்க்கறதெல்லாம் நிறுத்துங்க. பொண்ணுக்குன்னு ஒரு வாழ்க்கை லட்சியமெல்லாம் இருக்காதா என்ன? பையனை திருத்தி நல்வழிப்படுத்துறது தான் என் வேலையா? அதையும் நீங்க எங்கிட்டயே வந்து சொல்றீங்க அப்படின்னு நிலா பொறிஞ்சு தள்ள. ஐயோ, என்ன இவ்வளவு சூடா இருக்காளேன்னு பாக்குறாரு அவரு. ஏய் நடேசா, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதடா, கம்முன்னு வண்டியை மட்டும் ஓட்டுடா அப்படின்னு அவரே அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வண்டியை ஓட்டுறாரு. நிலா செம கடுப்பா உட்கார்ந்துருக்க. இனியாவது இவன் வாழ்க்கை நல்லபடி ஆகுமா, உருப்பிடுவானா அப்படின்ற ஏக்கத்துல அப்படியே சரிஞ்சு உட்கார்றாரு சேரன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிலா நல்ல நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்பெல்லாம் கூட பரவாயில்ல, முன்னெல்லாம் ஒரு பைத்தியக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும்னு மனசாட்சியே இல்லாம ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுப்பாங்க. இப்பவும் நிறைய பேரோட பேச்சு இதாதான் இருக்கு, எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியா போயிடுவான்னு. இப்படி 26 வருஷம் 27 வருஷமா ஒரு குடும்பத்தால பெத்தவங்களால சரி பண்ண முடியாத ஒரு ஜென்மத்தை ஒரு பொண்ணு வந்து சரி பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? நல்ல கேள்வி கேட்டாங்க நிலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.